ஏன் இப்ப டல்லா இருக்கீங்க? குழந்தையா இருக்கிறது மிச்ச கஷ்டம். பின்பக்கம் சொரிஞ்சு அழுதா அவங்க தர்றது பாலை. ஏன் இன்னைக்கு சோகமா இருக்கீங்க? எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு. என் அம்மா எப்போ வீட்டுக்குள்ளே ஃபோனில் இருக்காங்க. யாராவது வந்தா நான் அவங்களோட நேரத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. உம்மா நல்லா தூங்கிட்டாங்க. இனி சத்தம் போட்டு கத்த வேண்டியதானே. ஃபோனில் விளையாடாதே, அது கண்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். நான் எப்படி தோஜுகை செய்வாத்து வீடியோ பார்க்கிறேன். ஏன் படிக்கவில்லை? நாளை தேர்வு. நான் சில டிக்டாக்குகள் செய்ய வேண்டும், அதனால் தான் நான் படிக்கவில்லை. காலையில இப்படி எக்ஸசைஸ் பண்றதே ஒரு தனி சுகம். ஜோடியா எக்ஸசைஸ், அதை விட சந்தோஷம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க கினி AI பேபி சேனலுக்கு. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? முதலில் சுபஹ் தொழுகைக்கு எழுந்திருங்கள், பின்னர் ஏக மனதுடன் அல்லாவை தியானியுங்கள். அதிகாலையில அல்லாவை தொடர்ந்து தியானிச்சாட்டா உங்க பிரஷர்னா உடம்புல கெட்ட கொழுப்பு சீனி குறையும். உங்க மனமும் அமைதியாகும். பள்ளியில் இருந்து சுற்றுலா பேருந்தில் வழி தப்பிட்டேன். நான் இங்கு வந்தபோது இந்த பறவையை விட்டு செல்ல விரும்பவில்லை, அதனால் நான் இங்கேயே இருந்தேன். உங்களுக்கு வெண்டைக்காய் வேண்டுமா? இல்லை குழந்தாய், ஃப்ரிட்ஜில் நிறைய காய்கறிகள் உள்ளன. பாவம் உம்மா, ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் வாங்குங்கம்மா. ஏழைகளுக்கு உதவினால் இறைவன் நமக்கு உதவுவான். நாம் ஏழைகளுக்கு உதவினால் கடவுள் நமக்கு உதவுவார். சத்தம் போடாதீங்க, உம்மா எழும்பிடுவாங்க. என்ன தாங்க வைக்க பாட்டு பாடி அம்மாவே தாங்கிட்டாங்க. தம்பி இங்க வா. தேத்தனில எறும்பு. உங்களோட காசிக்கு பின்ன யானையா? போட்டு தருவாங்க. ஏன் இவ்வளவு தடுமாத்தமா இருக்கீங்க? இங்க உம்மோட போனை எடுத்து பாசைய மாத்தி போட்டேன். எங்க போய்த்து சரி செய்யறதுன்னு தெரியல. இத சாப்பிட என்ன சாப்பாடு கொண்டு வந்தா? உப்பு கருவாடும் ஊற வச்ச சோறும் அயல் காட்சி. எவ்வளவு அழகானது. இந்த சுகம் எல்லாருக்கும் கிடைக்காது. நாளைக்கும் வேலை இருக்கு. நாளையோட உழவு வேலை முடிஞ்சிடும் தானே. அந்த ஊன்றுகோலை எனக்கு கொடுங்கள் தம்பி. இங்க தாத்தா ஊன்றுகோல். வாருங்கள் தாத்தா, நான் உங்களை அந்த பக்கம் அழைத்து செல்கிறேன். குட்டி, தர்மம் செய்வது பற்றி ஒரு குர்ஆன் வசனம் சொல்லுங்க. மறைவாகவும் வெளிப்படையாகவும். அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க கினி AI பேபி சேனலுக்கு. உங்களுக்கு முதலாம் கலிமா தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். உங்களுக்கு முதலாம் கலிமாட பொருள் தெரியுமா? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு இறைவன் இல்லை. முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹு தாலாவின் திருத்தூதர். தாய் தந்தையருக்கு ஓதுற துவா உங்களுக்கு தெரியுமா? ரப்பி அர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஷகீரா. உங்களுக்கு தாய் தந்தையருக்காக ஓதும் துவா பொருள் தெரியுமா? என் இறைவனே, எனது பெற்றோர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக. நான் சிறுவனாக இருந்தபோது அவர்கள் என்னை எப்படி பராமரித்தார்களோ அப்படியே அவர்களுக்கும் இரக்கம் காட்டுவாயாக.